இந்த மதிய வேளையில் ஒரு சூப்பரான பயணத்தை உக்கடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்னைக்கு ஒரு சூப்பரான மதிய வேலை. நம்ம உக்கடம் பஸ் ஸ்டாண்ட்ல தாங்க இருக்கோம். இன்னைக்கு உக்கடத்துல இருந்து ஒரு தரமான ரொம்ப நாளா ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டுட்டு இருந்த vlog வரப்போகுது. எஸ், நீங்க ஆல்ரெடி டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நம்ம கோவை தென்றல்ல கோயம்புத்தூர்ல இருந்து பொன்னமராவதிக்கு டிராவல் பண்ண போறாங்க. இந்த பொன்னமராவதி டு கோயம்புத்தூர் வந்து ஒருத்தவங்க ரொம்ப நாளா கேட்டிருந்தாங்க, ட்ரை பண்ணுங்கன்ட்டு. ஸோ அதுக்கு இன்னைக்கு தான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா 8 மாசமா கேட்டிருந்தாரு. அந்த பஸ் டிராவலர் நினைக்கிறேன், எனக்கு அந்த ஐடி தெரியல, மறந்து போச்சு. அவருக்காக தாங்க இந்த வண்டி. ஸோ பின்னாடி தான் நிக்குது. வண்டி வந்து கரெக்டா 2 மணிக்கு எடுப்பாங்க மக்களே. சொன்ன பெர்மிஷன்லாம் கேட்கல, பேக் மட்டும் வச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ பெர்மிஷன் கேட்டு எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பார்த்துட்டு நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாங்க. பாருங்க மக்களே, இதுதான் நம்ம உக்கடம் பஸ் டெர்மினஸ். நம்ம வண்டி தான் நிக்கிறாரு. கோவை கம்பம் வண்டி வருதுங்க. பொள்ளாச்சி கட்ரிப்புன்னு நினைக்கிறேன். வா, சூப்பரா இருக்கு பாத்தீங்களா. ஆனா பல்லாட வழி கட்ரிப்பு தாங்க போறாங்க. பொள்ளாச்சி வண்டி போங்க. ஓகே கம்பத்துல இருந்து வந்திருக்காரு. இப்ப பொள்ளாச்சி வண்டி போயிட்டு ரூட் சேஞ்ச் பண்ணிட்டு போவாங்க மறுபடியும். அண்ட் மக்களே, இந்த ஃபஸ்ட் ட்ராக்கில் இருக்கக்கூடியது பூராமே நம்ம பாலக்காடு, குருவாயூர், திருச்சூர் அந்த மாதிரி ஏரியாவுக்கு போங்க. ப்ரைவேட் பஸ்ஸஸும் இருக்குங்க திருச்சூருக்கு. அண்ட் இங்கே ஆஸ் யூஷுவல் தெரிஞ்சதாங்க, நம்ம கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி, பழனி, மதுரை, தேனி, நம்ம ஆல் பஸ் பொள்ளாச்சி வழியாக போகக்கூடிய எல்லா பஸ்ஸஸும் இங்கே தாங்க இருக்கும். ஆனால் அந்த சைடு ஃபுல்லாமே எம்டி ரேக் இருக்கும், அதில் வந்து பஸ்ஸஸ் நிற்கும். இல்லைன்னா லோக்கல் வண்டி தாங்க ஃபுல்லாமே. ஆனால் கண்டக்டர்னா அவள் காணோம். அவர்கிட்ட பார்த்துட்டு தான் நம்ம கேட்கணும். 2 பேரும் சாப்பிட்ருக்காங்க. ஸோ அதுக்காக தாங்க. எஸ், ஃபைனலாக எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போ நம்ம பயணத்தை ஆரம்பிக்க பாருங்க. ஆல்மோஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 1:45 ஆச்சு. 15 நிமிஷத்தில் நம்ம வண்டி டிபார்ட் ஆயிடுவாங்க. ஸோ பெர்மிஷன் கேட்டிருக்கேன், ஓகே எடுத்துக்கு வந்தால் சொல்லியிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம பஸ்ஸு பார்த்திங்கன்னா BS6 அசோக் லேலாண்ட் என்ன ஜெமினி பில்டிங்க, அந்த கரூர் இருக்கிறாங்க, அவங்க தான் பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பரான வண்டிங்க. எஸ், இப்போ ரேக்லேருந்து எடுத்து மெயினில் போட போகிறாங்க மக்களே. ஸ்டிக்கரிங் கம்மியாக பண்ணாலும் சூப்பராக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா மக்களே. எஸ், ஃபைனலாக நம்ம ரேக்லேருந்து எடுத்துகிட்டு வந்து போட்டாச்சுங்க. $145 ஆச்சுங்க. அண்ட் மக்களே, நம்ம பஸ்ஸு பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் பொன்னமராவதி டிப்போ கூட சேர்ந்ததாங்க. காலைல 6:10 அங்கே எடுத்து இங்கே கோயம்புத்தூர் வந்தாங்க. ஸோ 2 மணிக்கு எடுத்து அங்கே நைட்டு போயிடுவாங்க. இதாங்க வண்டிக்கு ஒரே ஒரு சிங்கிள் தான் அடிக்கிறாங்க. பொன்னமராவதிலேருந்து கோயம்புத்தூருக்கு கிட்டத்தட்ட ஒரு 288 கிலோமீட்டருங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 7 to 8 hours ஆகும். நம்ம எவ்வளோ தூரத்தில் 9 மணிக்கெலாம் போயிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி கவர் பண்ணுறாங்க, திண்டுக்கல் எல்லா பக்கமும் போய் தான் போவாங்க. ஸ்டாப்பேஜஸ் எப்படி, ரெஸ்ட் ஸ்டாப் எப்படி, எல்லாமே தெளிவாக பார்க்கலாங்க. அண்ட் மக்களே, நம்ம பஸ்ஸு பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பிரஸ் கேட்டகரி. ஸோ வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட் டு பாயிண்ட் பொள்ளாச்சி தாங்க. ஐ திங்க் ஸோ கிணத்துக்கடை கூட போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நான் இந்த மதிய வேலையில் இந்த பழனி, பொள்ளாச்சி அந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணதில்லை. எனக்கு பர்சனலி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அமையும்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க.
எஸ், நம்ம உக்கடம்ல கரெக்டாக 2:02க்கு நம்ம பஸ் டிபார்ட் ஆகிறாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு பிஸியான டைமுங்க, பிகாஸ் எல்லா ஷிஃப்ட்டு மாறுற டைமுங்க. ஸோ நம்ம டிப்போ 1 and 2 ரெண்டுமே சயமாக பிஸியாக இருக்குங்க. கரெக்டாக நம்ம உக்கடம்லேருந்து பொன்னமராவதிக்கு 200 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம லெஃப்டில் டைவர்ட் ஆயிடுவோம். ரைட்டில் போனோம்னா நம்ம பாலக்காடு, திரிஷூர் இந்த மாதிரி கேரளா ரீஜனுக்கு போகலாங்க. இப்போ நம்ம அப்படியே லெஃப்டில் கட்டாயி பொள்ளாச்சி, பழனி, உடுமலைப்பேட்டை அதெல்லாம் ரீச் ஆகலாங்க. அண்ட் மக்களே, ஆல்மோஸ்ட் நம்ம இந்த கோயம்புத்தூர் டு திண்டுக்கல் ரூட் ஏகப்பட்ட தடவை கவர் பண்ணியிருக்கோம். ஸோ திண்டுக்கல் வரைக்கும் கொஞ்சம் மேஜரான பிளேஸ், இந்த பைபாஸு, இந்த டேர்னிங்ஸு, அதை மட்டும் தான் கவர் பண்ண போகிறேன். ஒவ்வொரு ஸ்டாப்ஸும் சொல்ல போகிறது இல்லைங்க. ஸோ நம்ம வந்து திண்டுக்கலுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜும் போகலாங்க. இவங்க எந்த வழியாக போகிறாங்கன்னு எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. நம்ம போய் பார்ப்போங்க, எந்த வழியாக போகிறாங்க, எந்த டைமிங்கெல்லாம் கீப் அப் பண்ணுறாங்க, எல்லாமே பார்க்கலாங்க. பாருங்கள் மக்களே, நம்ம கோயம்புத்தூர் தாண்டனே கிளைமேட் எப்படி மாறிட்டு இருக்குன்ட்டு. நமக்கு சான்ஸ் இருந்தால் நம்ம பொள்ளாச்சியில் மழை கூட பார்க்கலாங்க. எஸ், நம்ம வண்டி எக்ஸ்பிரஸ் கேட்டகரிங்கிறனால கிணத்து கடவு போக மாட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு பொள்ளாச்சி தாங்க நெக்ஸ்ட்டு. அந்த 45 மினிட்ஸில் நம்ம ரீச் பண்ணலான்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க.
ஒவ்வொரு வீடியோலையும் இதை காட்டுறதுக்கு மெயின் ரீசன் எப்படா அதை கட்டி முடிப்பாங்க அதாங்க, வேறு எதுக்காகவும் காட்டுறதில்ல. எஸ் மக்களே, பொள்ளாச்சி அவுட்டர்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:45 போயாச்சு. ஒரு 5 நிமிஷத்தில் போயிடலாங்க பஸ் ஸ்டாண்டு. எஸ், பொள்ளாச்சி கரெக்டாக 2:50 வந்தாச்சுங்க. ஆக்சுவலி நான் மதியானம் சாப்பிட்லைங்க. ஸோ ஒரு பார்சல் வாங்கிட்டு அப்படியே நம்ம பஸ் ஏறிடலாங்க. பஸ் அங்கே வருது. கரெக்டாக இங்கே ஒரு 3 மணிக்கு எடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாங்க. எஸ், ஷார்ப்பாக நம்ம 3 மணிக்கு நம்ம பொள்ளாச்சிலேருந்து கிளம்பியாச்சுங்க. சுனி பழனிக்கு நமக்கு ஒரு 66 கிலோமீட்டர் இருக்குங்க. எஸ், மீண்டும் நம்ம NH 83ல ஜாயின் பண்ணியாச்சுங்க. KSRTC மக்களே, பழனி. ஆல்மோஸ்ட் இந்த NH 83 ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆச்சுன்னா இங்கே டோல் கம்பல்சரி வந்துடுங்க. எஸ், ஆல்மோஸ்ட் உடுமலை வந்தாச்சுங்க. இந்த ரைட்டில் போகிற ரோடு தாங்க நமக்கு மூணார் போகிறதுங்க. உடுமலை தான், உடுமலை.
எஸ் மக்களே, இப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனால் மடத்துக்குளம் ரீச் பண்ணலாம். பட் இப்போ வந்து நம்ம லெஃப்ட்டில் டைவர்ட் ஆயிடுவோங்க. இந்த வேடப்பட்டின்னு போட்டிருப்போம், அந்த வழியாக போனால் நம்ம பைபாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் மக்களே, நம்ம வண்டி வந்து எக்ஸ்பிரஸ் கேட்டகரி. ஸோ வந்து கிணத்துக்கடவு இந்த மாதிரி மடத்துக்குளம் எங்கேயுமே போகாதுங்க. ஸோ எக்ஸ்பிரஸ் ஃபேருங்கனால கேட்டகரி ரேட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி நார்மல் வண்டியில் வந்தோம்னா 25 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. இதே இந்த எக்ஸ்பிரஸில் வந்திருந்தோம்னா 35 ருபீஸ், ஒரு 10 ருபீஸ் அந்த மாதிரி டிஃபர் ஆகுங்க ஃபேரு. இப்போ ஆல்மோஸ்ட் பழனி பக்கம் வந்தாச்சுங்க. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி தாராபுரம் ரோடுங்க, அதில் ஜாயிண்ட் ஆயிடுவோம். ஃபைனலாக பழனி வந்தாச்சுங்க. கரெக்டாக 4:21 வந்தாச்சு. கரெக்டாக ஒரு 2 மணி நேரம் 21 நிமிஷத்தில் வந்தாச்சுங்க. ஒரு சூப்பரான பயணம். இப்போ வரைக்குமே ஒரு சூப்பராக பயணம் போயிட்டுருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை கேபின்லாம் தருவாங்கன்ட்டு. நம்ம கும்பகோணம் கார்பரேஷன் எப்பயுமே நமக்கு கொஞ்சம் நல்ல விதமாக தாங்க இருக்காங்க. ஆக்சுவலி நமக்கு டிஎன்எஸ்டிசினாவே எல்லாமே நல்லவங்க தாங்க. ஒரு சில பேர் பண்ணுறதுனால நம்ம டிஎன்எஸ்டிசி பேரே ஸ்பாயில் ஆகுது. இப்போ நிறைய டைம் நியூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய நியூஸஸ் 1-2 பேர் அலட்சியமாக இருக்கிறனால அந்த கார்பரேஷன், அந்த டிஎன்எஸ்சிசி அந்த பேரே ஸ்பாயில் ஆகுதுங்க. ஸோ அந்த மாதிரி யாரும் இருக்க வேணான்னு வேண்டி கேட்டுக்கிறேன். எஸ், பழனி வந்தாச்சு. வந்து நெக்ஸ்ட்டு நம்ம ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல், நத்தம், பொன்னமராவதி 9 மணிக்கு போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அமைப்பதுன்னு எல்லாமே பார்க்கலாங்க. எஸ் மக்களே, நம்ம பஞ்சப்பூரில் இனாகரேஷன் பண்ண பஸ்ஸுங்க 1424ங்க. பழனி சிதம்பரம் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல், திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, சிதம்பரம்.
இங்கே 4:45 ஷார்ப்பாக எடுத்துருவாங்க மக்களே. எஸ், நம்ம மதுரை இன்டர்சிட்டி தாங்க. ஆக்சுவலி நான் பழனிக்கு முன்னாடியே பார்க்கலாம்னு நினச்சேன், பட் இப்போ தான் பார்க்குறோம். போயிடுச்சு. எஸ், ஒட்டன்சத்திரம் கரெக்டாக 5:25 வந்திருக்காங்க. கரெக்டாக நம்ம திண்டுக்கலுக்கு 28 கிலோமீட்டர் இருக்குங்க. எஸ், மீண்டும் NH 83 ஜாயின் பண்ணியாச்சுங்க. எஸ், கரெக்டாக நம்ம திண்டுக்கல் பைபாஸ் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு வந்திருக்காங்க.
ஃபைனலாக திண்டுக்கல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:12க்கெல்லாம் வந்தாச்சுங்க. அவங்க சொல்லியிருந்தாங்க 6:15க்கெல்லாம் போயிடலான்ட்டு. இப்போ தாங்க என்ன ட்விஸ்ட்டுனா, நம்ம வண்டிங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஹால்ட்டுங்க. 7:30க்கு தான் எடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அது 7:30 இல்லை 7:15 கன்ஃபார்மாக தெரில. நான் கண்டக்டர் நாட்டை கேட்டிருந்தேன் எப்போ எடுப்பீங்கன்ட்டு. ஒரு 1/2 hour கழிச்சு எடுப்போம், 7:15 7:00 சொன்னாங்க. ஸோ நான் டிரைவர் நாட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டு எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்கன்னு சொல்கிறேங்க. மக்களே, இந்த வண்டியை ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேங்க. காரைக்குடி கொடைக்கானல். நம்ம அன்னைக்கு புதுக்கோட்டை சேலம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பஸ் தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் அப்போ வந்து BS4 வந்துருந்துச்சு. ஸோ அதனால ட்ரை பண்ணாமல் போயிட்டேங்க. சாரி மக்களே, எனக்கு தான் கொஞ்சம் தப்பாக கேட்டுச்சு. இப்போ டிரைவரானாட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எத்தனை மணிக்கு எடுப்பீங்க? 6:30க்கெல்லாம் எடுத்துருவோம்பா அப்படின்ட்டாங்க. ஸோ ஒரு 15 minutes இருக்குங்க. எஸ், ஈவினிங் ஒரு தரமான சூடாக உளுந்து வடையும் பஜ்ஜியும் போட்டிருந்தாங்க. ஸோ அப்படியே சாப்பிட்றலாங்க. எஸ், ஷார்ப்பாக நம்ம 6:30க்கு கிளம்பியாச்சுங்க திண்டுக்கல்ல இருந்து. இனி நமக்கு நத்தம், கொட்டாலம்பட்டி, அதுக்கப்புறம் டைரெக்டாக நம்ம பொன்னமராவதி தாங்க. கொட்டாம்பட்டி. எஸ் மக்களே, ஆல்மோஸ்ட் நம்ம திண்டுக்கல் தாண்டி வந்துட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு மேஜரான ஸ்டாப்பு நத்தம் தாங்க. நத்தம் வந்து இங்கேருந்து எவ்வளோ ஒரு 36 to 39 kilometers வரும். ஆல்மோஸ்ட் நம்ம பாதி டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியாச்சு. இன்னும் நத்தம் எந்த டைமுக்கு ரீச் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாங்க. ஒரு 45 to 50 minutes ரீச் பண்ணிடலாம். பார்க்கலாம் எப்போ ரீச் ஆகிறாங்கன்னு பார்க்கலாங்க. ஆக்சுவலி மக்களே, இந்த லைனில் நம்ம ஈவினிங் டைம் ட்ரை பண்ணியிருக்கோம். சும்மா ரூட் அந்த மாதிரி இருக்குங்க. பின்னாடியெல்லாம் மழை அப்படிலாம் சூப்பராக இருக்கும். நம்ம திருப்பூர் நத்தம் ட்ரை பண்ணியிருப்போம். அந்த வண்டியில் எங்கள் பார்த்துருந்தாங்க. அதான் சொல்லணும்னு தோணுச்சுன்னா ஒரு 15 kilometer இருக்குங்க நத்தத்துக்கு. எஸ் மக்களே, நத்தம் போகிற வழியிலங்க கோபால்பட்டின்னு ஒரு ஊருங்க. பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க மக்களே அவங்களோட ஃபெஸ்டிவலை. பாருங்க, வான வேடிக்கை லெஃப்ட் அண்ட் ரைட்டு பார்க்க மக்கள் தான். அங்கே பாருங்க, கரகமெல்லாம் கொண்டு போகிறாங்க. இந்த மாதிரி மதுரை சைடு, திண்டுக்கல் சைடுலாம் ஃபெஸ்டிவலே பயங்கரமாக பண்ணுவாங்க. பாருங்க மக்களே, லெஃப்ட் அண்ட் ரைட்டு பயங்கரமான வைப்பா இருக்கும் போலங்க. நான் இதெல்லாம் படம் சினிமாலாம் பார்த்துருக்கேன். பாருங்க, வா மக்களே, வாட்டர் சர்ப்ரைஸ்னா நம்ம அந்த பிரிட்ஜ் தாண்டினதுக்கு அப்புறம் ஒரு பைபாஸ் ஜாயிண்ட் தாண்டுங்க. அது தாண்டினதுக்கு அப்புறம் மழை பட்டையை கிளப்பியிருக்கும் போல இருக்குங்க நத்தத்துல. பா, ஒரு பைபாஸ் தாண்டி தான் உள்ள நத்தத்துக்கு தாண்டனே பயங்கர மழை வந்திருக்கும் போல இருக்குங்க. வந்தாச்சு ஆல்மோஸ்ட் நத்தம். நத்தம் ஷார்ப்பா 7:30க்கு வந்தாச்சுங்க. கரெக்டா நம்ம கோயம்புத்தூர் உக்கடம்ல இருந்து 5.5 மணி நேரத்துல நத்தம் ரீச் பண்ணியாச்சு. நல்லா சில்லு சில்லுன்னு காத்தடிக்குதுங்க. இங்கிருந்து கரெக்டா நம்ம கோயம்புத்தூர் 196 கிலோமீட்டருங்க.
நம்ம நத்தம் வரைக்கும் கூட டிராவல் பண்ணியிருக்கோம் நம்ம திருப்பூர் வண்டியில. இதுக்கப்புறம் தாங்க நமக்கு ஒரு புது ரூட்டுங்க. இந்த கொட்டாலம்பட்டி போயிட்டு அப்புறம் பொன்னமராவதி போவோங்க. ஆக்சுவலி இங்க இருக்கிற போர்டெல்லாம் ரொம்ப எப்படி சொல்றது, இந்த லைட் அடிக்கும் போது ரொம்ப பிளர் ஆகுது எனக்கு. நார்மலா தூரத்துல இருந்து பார்த்தா தெரியுது, பட் பக்கத்துல வரும்போது ரொம்ப பிளரா இருக்குங்க. இங்க இருந்து துவாரங்குறிச்சி வந்து ரொம்ப பக்கங்க, லெஃப்ட் சைட்ல போனோம்னா. அந்த லெஃப்ட் சைடு தாங்க போறது, பட் நம்ம ஸ்ட்ரைட்டா போயிருவோம் இப்ப. ஆல்மோஸ்ட் திரும்ப பார்த்துக்கலாம். ஆல்மோஸ்ட் திரும்ப பார்த்துக்கலாம். எஸ் மக்களே, இப்போ வந்து நம்ம லெஃப்ட்டில் டைவர்ட் ஆயாச்சு, சிங்கப்பூனரி போயிட்டுருக்கோம். இதுவே ஸ்ட்ரெயிட்டாக போனால் மேலூர் போய் மதுரை ரீச் பண்ணலாங்க. ஆல்மோஸ்ட் டைம் வந்து நைட் ஆயிடுச்சு, கூடிய சீக்கிரம் போயிடலாம்னு நினைக்கிறேன். இப்போ பொன்னமராவதிக்கு நம்ம லெஃப்ட்ல டர்ன் பண்றோம். இதுவே ஸ்ட்ரைட்டா போனா நம்ம திருப்பத்தூர் போய் காரைக்குடி ரீச் பண்ணலாங்க. எஸ் மக்களே, ஆல்மோஸ்ட் நமக்கு இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தாங்க இருக்குது பொன்னமராவதி ரீச் ஆக. 9 மணின்னு சொன்னாங்க, அதுக்கு முன்னாடியே போயிடலாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க. அண்ட் மக்களே, எனக்கு பர்சனலி இந்த புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் வந்து 6th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கில் ஒரு ஸ்டோரி ஆட்டம் வந்துச்சுங்க. புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் கீரனூர் வில்லேஜ்ன்ட்டு. அப்போ இருந்தே எனக்கு ரொம்ப ஹைப்புங்க. இது கீரனூர் புதுக்கோட்டை எல்லாம் எங்கே இருக்கா, எனக்கு அப்போயே பஸ்ஸு மேலே ரொம்ப க்ரேஸ், பஸ்ஸு ட்ரெயின் மேலே. ஸோ அதனாலேயே எனக்கு பஸ்ஸு ட்ரெயினை பற்றி ரொம்ப க்ரேஸுங்க. ஸோ இது வந்து புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் கூட தான் சேர்ந்ததுங்க இந்த பொன்னமராவதி. இங்கே தான் மக்களே பனிமனை இருக்குது, பொன்னமராவதி பனிமனை. ஆல்மோஸ்ட் இறங்கிட்டு சொல்கிறேங்க, பொன்னமராவதி வந்தாச்சுங்க. நன்றிண்ணா, நன்றிண்ணா. 7 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் நம்மளோட டெஸ்டினேஷனை ரீச் பண்ணியாச்சு. பொன்னமராவதி கரெக்டாக 8:45 வந்தாச்சுங்க.
நம்மளோட பயணம் 2 மணிக்கு நம்ம உக்கடத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இங்கே வரக்கு கரெக்டாக 8:45 ஆச்சுங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 6 hours 45 minutes வந்தாச்சுங்க. ஆக்சுவலி பொன்னமராவதி பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வேற மாதிரி நான் ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன். பட் அது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் இருக்கிறதுனால டெம்பரவரியாக ஒரு பஸ் ஸ்டாண்ட் வச்சுருக்காங்க, ஒரு கிரவுண்டு மாதிரி. பின்னாடி பார்த்தீங்கன்னா இது எக்ஸிபிஷன் போயிட்டு இருக்குங்க. பட் நமக்கு வந்து நெக்ஸ்ட் பிளானு இங்கேருந்து நம்ம ரிட்டர்ன் திருப்பூர் போகிற மாதிரி தான் பிளானு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நிறைய பேர் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, வெயிட் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்தபடி திருப்பூர் வீடியோ தான் இங்கே வரும். ஸோ நான் ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டிருந்தது, முக்கியமாக இந்த பஸ் ட்ராவலர் அவரோட ஐடியை மென்ஷன் பண்ணி அவருக்காக தாங்க மெயினாக இந்த வண்டி பண்ணது, இந்த கோயம்புத்தூர் டு பொன்னமராதி. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. கரெக்டாக 200 ரூபாயில் நம்ம உக்கடத்துலேருந்து பொன்னமராதி வந்தாச்சு. ஸோ வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா. இந்த கிரவுண்டில் தாங்க வச்சுருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்களா எக்ஸிபிஷன் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம கோயம்புத்தூர்லேயே எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க, அரசு பொருட்காட்சி. நிறைய பேர் போயிருப்பீங்க. நம்ம ஒரு வாக் போடலாங்க, கொஞ்ச நாள் போட்டோம்.